இந்த காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? காதலிக்க நேரம் இல்லை ஓட விண்டேஜ் கிளாசிக் தமிழ் ஃபில்ம். அதே டைட்டில் எடுத்து கிருத்திகா உதயநிதி படம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் kudos to கிருத்திகா உதயநிதி ஃபார் ஹேண்ட்லிங் அ வெரி ரெலவெண்ட் ஃபில்ம் வித் ஃபுல் ஜஸ்டிஸ். காதலிக்க நேரமில்லைன்ற அந்த அவங்க போடுற அந்த டைட்டில் ஃபாண்ட்லேருந்தே வந்து அந்த சாண்ட் கிளாக் வச்சு தான் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து பிஃபோர் வி கெட் இன் டு த டீட்டெயில்ஸ், மிகப்பெரிய அசெட் வந்து டெஃபினட்டாக பெரிய பாய் மற்றும் கேவ்மிக். இவங்க ரெண்டு பேரோட வேலைப்பாடு வந்து பயங்கரமாக இருக்குது படத்தில். பின்னணி இசை பாடல்கள் மூலமாகவும் சரி, கேமிங்கோட ரொம்ப கிளாஸியான, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான, ரொம்ப இந்த படத்துக்கு தேவை அப்படின்ற லெவலில் வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய ஆக்ஷன் ஹீரோஸ் வந்து நான் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறது எனக்கு ஒரு தனி ஜான்ரா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் வந்து நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து இந்த ரோமியோ ஜூலியட்டு, எங்கேயும் காதல் ஜோனில் ஐ வுட் சே திஸ் டாப்ஸ் த லிஸ்ட். ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் த ரீசன்ட் பாஸ்ட் when it comes to நோ நான்சென்ஸ் ஃபிலிம்னு சொல்லுவேன். இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து காட்சி அமைப்புலையும் வசனங்கள்லையும் கதாபாத்திரங்களையும் கொண்டு வராங்க. அப்பப்போ லைட்டாக யோகி பாபு கொஞ்சம் ஹோமோஃபோபிக்காக இருந்தாலும் வினய் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நிறையவே படத்தில் கொண்டு வந்துருக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த நம்ம ஜீவா த்ரிஷா ஒரு படம் நடித்தாங்கள்ல, அந்த படத்தோட சாயல் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ப்ரீஸி ஃபீல் குட் நேச்சர், அதை பற்றி நான் கம்பேர் பண்ணும்போது ஐ வுட் லைக் டு பிரிங் தட் கைண்ட் ஆஃப் ஒரு கம்பேரிசன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் எஸ், அதாவது இப்போ ஜென்சி பீட்டா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். எவ்வளவோ ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், காதல் படங்கள், ரொமான்ஸை ரொமான்டிசைஸ் பண்ணுற படங்கள் பார்த்துருக்கோம். அது மூலமாக அந்த டாக்ஸிக் மேரேஜஸ் பற்றி பேசுகிற படங்கள் பார்த்துருக்கோம். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்த படங்கள் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து நித்யா மேனன் மற்றும் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் அவங்களோட அந்த படம் ஸ்டார்ட்ஸ் வித் தேர் ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ரெண்டு ப்ரோக்கன் ஹார்ட் எப்படி ஒன்று சேருதுன்றது ஒரு கதைக்களமாக இருந்தாலும், பி ஜேம்ஸ் மேஜிக் ஷோ ஞாபகப்படுத்துகிற விதத்தில் பி ஜேம்ஸ்ன்ற பேரில் ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு பொய் பேரை சொல்லி ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக ஸ்போம் பேங்க் போய் ஜாலியாக ஸ்போமெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு விட்டுறாரு. கடைசியில் அப்படி இப்படின்னு சுற்றி முற்றி கதை எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தா, நித்யா மேனன் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக, அவங்களும் வந்து ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டில், அதனால் ஷீ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு லிவ் அ லைஃப். பட் ரொம்ப அழகாக வந்து த சித்தார்த் மற்றும் நம்ம இவங்க நித்யா மேனனோட கேரக்டர் ரெண்டு ரொம்ப அழகாக வந்து ஸ்ரேயான்ற பேரில் நடிச்சிருக்காங்க. அது வந்து சங்கமிக்கிற இடம் வந்து கதையில் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குன்னா, இந்த பில்டப்ஸு தான் தேவை, நிறைய எலிவேஷன் கொடுக்கணும், நிறைய டீட்டெயிலிங் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் படம். என்ன சப்ஜெக்ட் மேட்டரோ அதை மட்டுமே தான் டீட்டெயிலாக போயிட்டே இருக்காங்க. டாக்கியாக தான் கன்வே பண்ணுறாங்க. எங்கேயுமே பெரிய ஆக்ஷன் பிளாக் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அண்ட் ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு ஆன்டி நேட்டலாக இருக்கார் லைஃப்பில். இன்னொரு காமன் த்ரெட் என்ன, இப்போ இந்த மாதிரி கதைகளுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃப்ளிக்ட் வேணுன்றதுக்காகவே போத் நித்யா மேனன் அண்ட் ஜெயம் ரவி போத் ஆஃப் தெம் ஆர் ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ இவர் பிடிக்காத வேலையை செஞ்சுட்ருக்காரு, இவங்க அந்த வேலையை ரொம்ப பிடிச்சி செய்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு காமன் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு தான் பிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காம்படிட்டிவ்னஸ் வச்சு கதையில் ஒரு ஆழம் கிடைக்குது. பெரிய ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் டிபெண்ட் பண்ணுற கதை கிடையாது, முழுக்க வசனங்கள் தான். அண்ட் யோகி பாபுவோட ஃபன்னி ஒன்லைனர்ஸ் நிறைய இடங்களில் ஒர்க் ஆகுது. வினய், யோகி பாபு அண்ட் ஜெயம் ரவி இவங்க தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப லைஃப் லைக்காக இருக்குது படம். பயங்கரமாக மிகைப்படுத்தி எல்லாத்தையுமே பெருசாக சொல்லி அந்த காதலுக்கு தேவைப்படுற ஹைப்பர் போலேஸ்லாம் இல்லை, ரொம்ப நிதானமாக நிறுத்தி தான் கதையை சொல்லியிருக்காங்க. பெரிய பாயோட பிக் ஆஃப் த ஆல்பமே வந்து என் கிரெடிட்டில் தான் வருது பாருங்கள். ஸோ அந்த விதத்தில் கதையே வந்து ஓரளவுக்கு உயிரோட்டம் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கதை நடந்துருது. அண்ட் மனோ அவர்கள், நான் ரொம்ப நாளாக அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டே இருப்பேன். அவர் அப்பாவாக காசு பண்ணது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அம்மாவா. ஸோ ஒரு பிராமின் ஃபேமிலிக்கு வரேன், அங்கே பிறகுறாங்க நித்யா மேனன். அவங்க வந்து ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம நல்லபடியாக வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவங்க ஒரு டைப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் அ சோஷியல் கமெண்ட்ரி ஆன் தி கான்செப்ட் ஆஃப் அ கப்புள் நீட் நாட் ஹேவ் பேபிஸ் பட் டியூவல் இன்கம் ஃபார்முலா. இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தற்போதைய சமுதாயம் எப்படி இருக்குன்ற அந்த கட்டமைப்பை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்களில் ஏதாவது இப்போ கரண்ட் ரெலவன்ஸை தூக்கி மேல் நோக்கி காட்டணுன்னு இருக்கா, வேறு சில விஷயங்களை வந்து மட்டம் தட்டி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒன்று பண்ணுவாங்களே, அதை ரொம்ப பண்ணல கிருத்திகா. பிளேயிங் டு த கேலரியாக பண்ணுறேன்ற பேரில் ரொம்ப ரொம்ப ஒரு ஒன் சைடடாக படத்தை கொண்டு போகல, நியூட்ரலான ஒரு ட்ரீட்மெண்ட். இட் வாஸ் சச் அ டிலைட் டு சி ரவி மோகன் டு பெர்ஃபார்ம். அந்த எனக்கு ஜெயம் ரவின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அது ரவி மோகன் டக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க தலைவா மாற்றிக்கிறோம். இன்னொரு பக்கம் நித்யா மேனன் ஓட சீசன்டு பெர்ஃபார்மர் நம்ம சொல்ல வேணாம். அதே மாதிரி டிஜே பானுவும் வந்து ஒரு டிப்பிக்கலாக எங்கேயுமே வந்து படம் வந்துல நம்ம பொதுவாக ஆர்டிஃபிஷியலாக ஒன்று செய்வாங்க, மக்கள் இதுதான் நம்புறாங்கன்னு நினச்சிக்கிட்டு. அது இல்லாமல் ரொம்ப லைஃப் லைக்காக ஸ்லைஸ் ஆஃப் லைஃபாக இருந்து தான் ஆச்சரியத்தை கொடுக்குது. டிஜே பானு வந்து ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு,
என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு கல்யாணம் வேணான்ட்டு ஓடி போயிடுறாங்க. திரும்ப அவங்க கதைக்குள்ளே வர அந்த இடமும் ரொம்ப அழகு சேர்க்குது. ஜெயம் ரவி அவர்களோட அப்பா வந்து நம்ம லால் அவர்கள் நடிச்சிருக்காரு. சம்டைம்ஸ் அவர் பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி மட்டும் நமக்கு புரியாதே தவிர மற்றபடி பர்ஃபார்மன்ஸாக சூப்பராக. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்மூத்தாக போனோம். செகண்ட் ஹாஃபில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் உள்ள வருது. பொதுவாக இந்த மாதிரியான ட்ரோப், இந்த மாதிரி லவ்வு, அப்புறம் பிரேக்கப்பு, அப்புறம் சிங்கிள் பேரண்ட்டு, அப்புறம் இந்த டிவோர்ஸு, அப்புறம் அந்த இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் கதையை நகர்த்துறதுக்கு செயற்கையாக ஒரு கான்ஃப்ளிக்ட் எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. அது இல்லாமல் ப்ராப்பராக இந்த கதைக்கு என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ் தேவையோ அதை கிருத்திகா உதயநிதி ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணது வந்து ஒரு நல்ல ரைட்டிங் எக்ஸசைஸை குறிக்குது. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கிறதுனால அது மூலமாக சில கான்ஃப்ளிக்ஸ் வருது. அண்ட் அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து வளர்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாக்களும் இருக்கிற பிரச்சனைகள், ஜெயம் ரவி அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் கடைசியில் கிளைமேக்ஸில் the way his character also gets justifiedல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து 8 வருஷமாக நான் வேலையோட தயங்கிட்டு இருக்கேன், உன் மூலமாக தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, நீ ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக. ஸோ the maturity lies in the emotional intelligence of the film. இந்த படத்துக்குன்னு ஒரு எமோஷனல் வேல்யூ இருக்குல்ல, ஒரு கோஷன் இருக்குல்ல, அது ரொம்ப டியூட்டிஃபுல்லாக கிருத்திகா உதயநிதி ட்ரீட் பண்ணது வந்து செம. இன்னும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வினோதினி வந்து என்ன அந்த ஒட்டட குச்சியா அப்படின்னு சொல்கிற இடம் தேட்டரே பிளாஸ்ட்டு. ஸோ கணக்கச்சிதமாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப கிறிஸ்பாக, நீட்டாக, ரொம்ப அழகான ஒரு படம். ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் யுவர் வாட்ச்.